கொஞ்ச நேரம் அது தூங்கி எழுந்தாதான் வேலைக்கு அவங்க தலையா வலிக்குது. காலையில சீக்கிரமாவே எழுப்பி விட்டுடுதுங்க. எங்கன்னா நிம்மதியாக தூங்க விடுதுங்களா இந்த மாமியார் புருஷன் எல்லாம் சேர்ந்து ஒரே அமக்கலம் பண்ணுதுங்க. அதுங்க காலையில சீக்கிரம் எழுந்து வேலை வெட்டி பார்க்கணும்னா பார்க்க வேண்டியது தானே. நம்ம தூங்கி இருக்குமே, சரி தூங்குறாங்களே அவங்களா எழுந்துப்பாங்க விட போது கிடையாது. ஓ ராமா அப்படி கத்திரி நடக்குதுங்க. ஐயோ இப்போதான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டேன் பின்னாடியே. அதுக்கு தான் இதுங்களும் ஸ்கூல் கட்டி தொத்தணும். தூங்க விடாதுங்க ஒன்றும் விடாதுங்க. பெரியமா கூப்பிட்டாங்கம்மா உன்னை. பெரியமாவா என்னதுக்கு தான் கூப்பிட்டாங்க? அம்மா தூங்குறாங்க சொல்லு. எந்த முக்கியமான விஷயமாம்மா? எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, அதுக்கப்புறமா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி போய் சொன்னம்மா. அதுக்கு பெரியமா சொல்றாங்க அப்படி காலையில இருந்து அப்படியே வெட்டி முடிச்சுட்டு அவளுக்கு ரெஸ்ட் கேட்குது வந்து இந்த பூலை கட்டி கொடுத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்லிச்சு அது குழப்ப பத்தியா. ஒரு பூரி ஒன்று சுட்டி கொடுத்துட்டு ஓவரா சீன் போடுது. அது பூ கட்டி தரணுமா, முதுவா வலிதான் வந்து நான் உட்கார முடியும். அது அப்புறம் போய் நான் பாத்துக்கிறேன், நீ போய் விளையாடு போ. இல்லையா கோதுமை மாவு தூக்கி ஒன்று மாவு எங்கடியா பூரி சுடு தரேன் சப்பாத்தி சுடு தரேன் எடுத்து போனேன். மாவுங்கானா பூரியங்கானா. ஐயோ இதுங்க தொல்லை வேற பெரிய தொல்லை. பூரியா ஏண்டா பெரியமா வீட்டுக்கு தானே போறேன், பெரியமா உனக்கு பூரி தரல? இல்லம்மா பெரியமா வீட்டுக்கு நான் போய் வெளியில விளையாடி இருந்தேன். பெரியமா தான் வந்து அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. போ போ பெரியமா பூரி சுட்டு வச்சிருக்காங்க பாரு, போய் சாப்பிடு போ. ஏண்டியா மாவு திரும்ப உங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டியா? எதுக்கு இப்ப அலறீங்க அப்படியே? ஏண்டியா வீட்டுல வச்சு பூரி சுடாம நீ எடுத்து மாவு திரும்ப அங்க கொடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு என்ன பண்றது? நமக்குள்ள என்ன பண்றதா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டு வந்துட்டேன்னா இப்ப பசங்களுக்கு எனக்கு இப்ப வசந்திக்கு எல்லாருக்கும் யார் தடவை செஞ்சு தருவா? கத்தாதீங்க அத்தை, ரெஸ்ட் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி நிற்பீங்க. போங்க எங்க அக்கா செஞ்சு வச்சிருவோம், போய் சாப்பிடுங்க போய். பாட்டி வாங்க போய் சாப்பிட்டுறலாம். டேய் அவதான் அறிவு கட்ட தரமா பேசுறான்னா நீ வரடா. நான் எப்படி அங்க வந்து சாப்பிடுறது? எங்க அக்கா அதை தப்பெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்காது, போய் சாப்பிடுங்க போங்க. அடியே கூழ் கெட்டவல நான் எப்படி அங்கே போய் சாப்பிட்றது? கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நீங்க வீட்டில் செய்ய வேண்டியது தானே. மாவு தீங்கி அங்கே போய் கொடுத்துட்டு அங்கே போய் சாப்பிட சொல்ற, வீடு வீடாக போய் சாப்பிடுங்க நானே. அது என் அக்கா வீடு தானே, நானும் அதுவும் ஒன்று தான். எங்களுக்குள்ள வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. அது தப்பெல்லாம் எதுவும் நினைக்காது. சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என் மாமியார் பசங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு பூரி வச்சு கொடுங்க. அது எத்தனை தான் சொல்லிச்சேன், நான் தான் வேணாம் சொல்லிட்டேன். ஆனால் இவளுக்கு இருக்க கொழுப்பு திமுறை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. பாட்டி பெரியமா வராங்க. பெரியமா வராங்கம்மா. அது எதுக்கு இங்கே வருது? அதுக்குள்ள வீட்டில் வேலை வெட்டில எதுவும் இருக்காது பழகுது. வீடு விடா போய் கதை பேசுறது ஒரு வேலையா வச்சுருக்குது. அதை இவ பேசுறா பத்தியா? நீங்க எங்க போறீங்கப்பா? சமையல் முறையை சத்தம் கேட்குது. பூனை வந்து தானே தெரியல. பாலை காய்ச்சினா ஒழுங்கா மூடி வைக்க போது கிடையாது. அரை குறையமா மூடி வச்சிருந்தா வாசனைக்கு பூனை வந்துருது. பொறுப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது. ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையாடியே? அறிவுலாம் தாராளமா இருக்குது. ஆமா சதீஷே, நீ தானே பெரியமா செஞ்சதா சாப்பிடுவேன், பெரியமா செஞ்சதா பிடிக்கும்னு சொன்னேன். அதனால தான் பெரியமா உனக்காக செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். நீங்க செஞ்சதா நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஐயோ போட்டு கொடுத்ததே இந்த அக்கா. அதனால தான் பெரியமா கஷ்டப்பட்டு உனக்காகவோ சஞ்சுக்காகவோ செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடுங்க. அம்மா எதை வேலை பார்த்துருக்காங்க, அது மட்டும் நல்லா தேர்த்து. சரி விடு, நம்மளுக்கு பூரி கட்சதா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. ஓ பெரியமாக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்லாம் சொல்லலாமா? இல்ல பெத்த தாயே வந்து பட்டு தூங்கி நிற்காங்க. நீங்க வந்து வளர்த்த தாய் தான், எங்க பெரியமா தான். ஆனா எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்றீங்க. ஆமா நான் செஞ்சதே இது. நான் என்னாலும் பட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, முது வலிக்கிற மாதிரி இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்குள்ள நீட்டுங்க. உங்க பெரியமா தான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குது தினமோ. போ அங்கேயே போ. சரி சரி அப்ப அப்படிதான் கத்தியப்பா. நீங்க சாப்பிடுங்க. சஞ்சுங்க சஞ்சு விளையாடி நிற்க பெரியமா. சரி பாட்டி கூட கொடுங்கன்னா பாட்டிக்கு அத்தைக்கு நீ செஞ்செல்லாம் சாப்பிடுங்க. அப்பா வந்தாரா? அப்பா காலையிலே வேலைக்கு போயிட்டாரு பெரியமா. புருஷனுக்கு காலை டிஃபன் செஞ்சு கொடுக்க மாட்டா, சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டா, எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டா. அவளோட இது மட்டும் தான் பாப்பா. அந்த மனசுக்கு செஞ்சு போடுறதுலாம் போதும். போ போ அப்படியே கை காலை நல்லா கழுவி வந்துடுவேன். கையில மண்ணா இருக்கு பாரு, மண்ணை வேலை நின்றீங்க எவ்வளோ நேரம்? சரி கை காலை நல்லா சோப்பு போட்டு கழுவினா வண்ணியை செஞ்சோம். உடனே வந்துடுறேன். சஞ்சா ஏக்கா உருளைக்கிழங்கு எடுத்து வரல, வரையும் பூரி மட்டும் எடுத்து வந்திருக்கேன். திமிர் தண்ணி உங்களுக்கு திமிர் தான். நீ மட்டும் சாப்பிட்டு போனியா? எல்லாருக்கும் எடுத்துட்டு போதானே சொன்னேன். எனக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்தையும் நான் வந்து கையில் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு? உன்னை யார் எடுத்து சொல்றது? நான் தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களா அனுப்பிச்சு விட்டுன்னு இருக்கேன். இப்போ பெரியமா வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்க சொல்லிட்டு உன்னை யார் தூக்கி சொல்லுறது ஒரு முன்னாடியே? ஆமா எல்லாரும் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது. உங்க மாமி எல்லாம் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஐயே அவங்களும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது என்ன உனக்கு? நீ தான் அவங்களை வேற ஆளா பாக்குற. அவங்க வந்து உன்னை வந்து என் அக்காவை தான் பாக்குறாங்க. சரி டக்குனு புரிய வச்சு ஓடி போய் உருளைக்கிழங்கு எடுத்து வந்துட்டியா? இதோ எத்தனை சொல்லியிருக்கிறேன். யாரு வாணி எத்தனை சொல்லிருக்கீங்களா? ஆமா ஆமா நீ நல்லா பட்டு தூங்குமா. இக்கா செங்கலாம வேற கல்யாணத்துக்கு வேற போனா தூங்கி இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உடம்பு. அதனால கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்தேன். ஒன்னொன்னா வந்து ஒரு அம்மா கத்தி நிற்குங்க இங்க. இப்போ நீ வந்துருக்க இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ணது ஒன்றும் தெரியல. நான் என்ன பண்ணுறேன், பூனை பாலை கொட்டிட்டு போச்சு, பார்க்கறதுக்கு போச்சு, அப்படியே உள்ளே உட்காந்து போகுது. இந்த பூரி வந்து வாங்கி வைக்கலாம்ல. அத்தா மகாராணி படுத்துனே நிறைய வேலை வாங்குவா. வரேன் அப்படியா இந்த பூரியை வாங்கி பசங்களுக்கு வச்சு கொடுங்க. என்னங்க வாமா வாமா உனக்கு ஏமா கஷ்டம்? இதுல என்னத்த கஷ்டம் இருக்குது? என் பசங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா செய்ய போறேன். ஒருத்தர் 2 பேருக்குன்னா பரவாயில்ல. எங்க வீட்டில் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம். 5 பேருக்கு சேர்த்து செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் உன் மனசு யாருக்கும் வரவே வராது. இல்லை இரவு மடங்கு தான் இருக்குது. காலையில் எழுந்துக்கு கஷ்டப்படுங்க, வீட்டில் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுங்க. பகல் பொழுது பார்த்து தூங்கின்னு இருக்குங்க. கிளவி என்னதான் சொல்லுது? கோதுமை தூங்கி வந்து நைஸா உங்ககிட்ட கொடுத்துட்டு உன்னை செய்ய சொல்லிட்டல. சதீஷ் செஞ்சுக்கும் நான் செய்யதான் பிடிக்குதான், அதனால தான் நான் செஞ்சு கொடுத்தேன். அப்படிதான் சொன்னால உங்ககிட்ட. ஆமா இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். போய் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்களே, இத்தனை பசங்களுக்கு வச்சு கொடுங்க. பாத்துக்க குரலை பத்தியா? அவ மாமியாரா இல்லை நான் மாமியாரன்னு தெரியல. அவளுக்கு கொஞ்சம் கொழுப்புல தான் இருக்குது. நாங்கள் பசங்களுக்குலாம் வச்சு கொடுங்க, சாந்திக்கு வச்சு கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிருக்கேன், எடுத்துன்னு வரதுக்கு மறந்துட்டு போய் எடுத்துன்னு வரேன். இது சதீஷ் அனுப்புறமா? சதீஷ் கொடுத்தேன். நீயே போய் வந்து நிற்க. அப்படியே கொஞ்சமாவது உடம்பு கைதான் பார்க்கலாம். போ எடுத்துனா போ.
ஆமா இந்த அம்மா அப்படியே ஒல்லியா இருக்காங்க, என்ன கிண்டல் பண்ணதுக்கு வந்துட்டாங்க. உன்னை விட 5 கிலோ கம்மி தான் நானு, பாத்துங்க அத்தை. என்னை விட 5 கிலோ கம்மியாவ. அவ இப்படியே தான் சொல்லி ஒரு ஏமாத்தின்னு இருக்கா. அத்தை கொஞ்சம் பூ கட்டணும், நிறைய பூ கட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா பெரிய பொண்ணு, கொஞ்சம் கட்டி தரீங்களா? எத்தனை கட்டி தரேன். ஆமா எங்க அத்தைக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது பாரு, மதியத்துக்கு சாப்பாடு சேர்த்தோம் இல்லையா, பூ எடுத்து நீங்க கொடுத்துட்டா அவங்க கட்டி தருவாங்களா? அத்தை போய் வேலை பார்ப்பேன், அவருங்க போய் சாப்பிட்டு மதியத்துக்கு சாப்பாடு சேர்த்தாவில அவர் வேற வருவார் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு. பூலாம் நீயே கட்டிக்கோ. நான் பாட்டுன்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு போய் பூ கட்டுற வேலையை பார்க்கலாம், இருக்கிற வேலையை பார்க்கலாம், கல்யாணத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வேலை செஞ்சிருந்தா மாவு தந்து கொடுத்துட்டு பூரி சுட்டு கொடுங்க, உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுங்கன்னு என் வேலையெல்லாம் கெடுத்து போட்டு பூ எடுத்து வந்து கொடுக்குற, கொஞ்சம் கட்டி கொடுங்கன்னு எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா? ஆமாம் இட்லி சுட்ட மட்டும் வேலையில் பாரு, இட்லி 2 ஈடு ஊற்றி வைக்கணும், அப்புறம் சட்னி அரைக்கணும், அதில் சும்மா ஈஸியாக வந்துட்டா. அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும், பூரி சுடுறதுக்கும் உருளைக்கிழங்கு பிடிச்சதுக்கு வேலை கரெக்டாக இருக்கும். சும்மா மினுக்காத. இன்னொரு வாட்டி வந்து மாவுக்கு தூக்கி வீட்டு பக்கம் அவள் அப்படி தான் லூஸ் மாதிரி பேசினப்பா. பூ எடுத்துன்னு வா, வசந்தி 4 நேரம்லாம் கட்டுறேன். சரி அத்தை பாதி பூ பசங்க கட்டிட்டாங்க, இன்னும் பாதி பூ தான் இருக்குது, அது ஒரு 20 முழத்துக்கு வரும், கொஞ்சம் கட்டி கொடுத்துருங்க. சரிம்மா எடுத்துனோம்மா. சரிங்க அத்தை சதீஷ் அனுப்பிச்சுடுங்க, உருளைக்கிழங்கு கொடுத்துட்றேன். வெளியில் தான் இந்த கேமரா அப்படியே கூட்டின்னு போ. கூட்டின்னு போகிறேன். ஏய் எனக்கு மருதாரி பிரச்சனை வந்து கொடுக்குறே இல்லையா நீ? இது போகிறேன் கொண்டாந்து கொடுத்து சீக்கிரம் எழுந்து போயிட்டு வா, அரைச்சி வைக்க வேலையா கையில், இதை முக்கியமான வேலையை அத்தை கேளுக்குங்க. அத்தை ஒரு கல்யாணத்துக்கு போகிற கையில் மருதாணி கூட வைக்காம போனா எப்படி, அதுக்கு தான் போய் பிரச்சனை வாடி அப்படின்னு சொன்னால் வந்து படுத்து நிறுத்துவாங்க. பசங்களாம் வந்து கோன் வாங்கி வைக்க போதுங்களா கையில், ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும் செவப்பாயிடும் அதுன்னு சொல்லுதுங்க. எனக்கு இன்னும் கோன் எல்லாம் பிடிக்க மாட்டேது. மருதாணி அரைச்சி நல்லா பச்சை பச்சை அரைச்சி கையில் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வச்சா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு கல்யாணம் கட்சினா அது கூட இல்லைன்னா எப்படியா? ஆமாம் அந்த காலத்தில் நாங்களாம் கூட கல்யாணம் கட்சி இப்போ ஒரு பண்டிகை கிண்டிகை வந்துச்சுன்னா மருதாணி இல்லாமல் இருக்க மாட்டோம். மருதாணி வந்து நல்லா சவக்கத்துக்கு வந்து அதில் வந்து ஒரு 4 கட்டெரும்பு, ஒரு 4 பேனு, கொஞ்சம் கொட்டைப்பாக்கு, அது இதெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுக்க நல்லா சவசன்னு வந்துடும். ஆமாம் நான் அதை பாம்பு 2 தேல் கூட போட இன்னும் சவன்னு வரும். அத்தை அதெல்லாம் போடாமல் வரிய இலையை வச்சு அரைச்சாலே நல்லா செவன் தான் வரும். நாங்களும் அந்த காலத்தில் அதெல்லாம் போட்டு தான் அரைச்சி வைப்போம். நான் அதெல்லாம் போட மாட்டேன். இந்த கொட்டைப்பாக்கு இருக்குல்ல அது மட்டும் ஒன்று வச்சு சேர்த்து வச்சு அரைப்பேன். சரி பூ எடுத்து வந்து கொடுக்குறேன், அதுக்குள்ள கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கட்டுங்க. நிறைய திருப்பி சொல்லுங்க. அதை போப்பா அதை கட்டி தர சொன்னாங்களே உங்களுக்கு இருக்குது ஒரு நாளைக்கே. அவள் லூசு கிரிக்கி அப்படி தான் பேசினிருப்பா. கிரிக்கிதாவ. சரி வரேங்க அத்தை. சரிம்மா. போயிட்டு லெட்டர் போடுமா. போகிறேன். மகாராணி படிக்க விட்டு எழுந்துக்க மாட்டீங்களா? இருங்க அத்தை எழுந்துக்கிறேன். சாப்பிட்டு எழுந்து வா. நல்லா எங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க, சந்திக்கு வச்சு கொடுங்க, பசங்களுக்கு வச்சு கொடுங்க. சாப்பிட்டு வந்தது மண்ணந்து நிற்க. ஆமாம் பூரி கொஞ்சம் 4 பூரி சாப்பிட்டேன், கொஞ்சம் இருக்குது வர மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு பூரி மட்டும் சாப்பிடுங்க. நேற்று காலையில் சுற்றி சொல்லியிருந்தீங்க. இது வேற உங்களுக்கு பூரி வேற செஞ்சு எடுத்து கொடுத்துருக்குது. எனக்கு கஞ்சி காசு குடிக்கிறத விட்டுட்டு உங்களுக்குலாம் பூரி வேற. திமிர பற்றி எவ்வளோக்கு? ஐயோ தட்டில் எடுத்துன்னு வராமல் உட்காந்துட்டேன். இது நம்மளை குறை சொல்றதுக்கு வந்துச்சு. உட்காந்தா எழுந்துக்கு முடியல, எழுந்து உட்கார முடியல. இந்த மாடை போய் எழுந்து எடுத்துன்னு சொன்னால் சட்டெல்லாம் பேசும். வசந்தி கொஞ்சம் தட்டு எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு. கிளவி பார்த்தியா நம்மளை ஒரு நாளாவது ராதிகாமா இதை செய்யுமா அதை செய்யுமா அப்படி சொல்லியிருக்கா. வாடி பொடின்னு தான் பேசும். அவங்க பொண்ணு மட்டும் வசந்திமா எப்படி சொல்லி எப்படி கூப்பிட்டு பார்த்தியா? உங்க பெரியமா வந்து உருளைக்கிழங்கு கூட கொடுத்தா பேசுனாங்க. உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்தா சஞ்சி வாங்கி வரேன் பாட்டி. சரி கையில கழுவிட்டியா? கையில நல்லா சோப்பு போட்டு கழுவி வச்சு. இந்தாங்க பாட்டி பெரியமா கொடுத்து அனுப்பிச்சாங்க. குடு உட்கார அப்படியே சாப்பிடலாம். பாட்டி சீக்கிரம் வச்சு கொடுங்க பாட்டி, நான் போய் விளையாடுறதுக்கு போறேன். இரு இப்ப சாப்பிட்டு பொம்மனை வீட்டிலே இருக்கணும். வெளியில போக கூடாது, வெளியில போய் விளையாடக்கூடாது மணல்லாம். நான் போய் விளையாடுவேன். இந்த தொலைக்கு தான் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க, ஆஃப்டேல வந்து கூட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சொட்ட பச்சு கேட்கலாம் அடி வாங்கிங்க. போய் கை கல்ல மண்ணாக்கின்னு வராதிங்க. கை கல்ல மண்ணாவாம எப்படிமா விளையாட முடியும்? மண்ணாயிடுச்சுன்னா அந்த கையில சோப்பு போட்டு கழுவிக்கலாம். இங்க பாரு குளிச்சாச்சு காலையிலேயே. அதுக்கு பண்ணீங்கன்னா கல்யாணத்துக்குலாம் கூட்டு போக மாட்டேன். புது ட்ரெஸ்ஸாக வேற போட வேண்டியது இருக்குது. திரும்ப சாயங்காலம் உங்களை கூட படிச்சு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? புது ட்ரெஸ்னா அப்புறம் அழுக்காயிடும். விளையாடாம கம்மனி வீட்டுக்குள்ளே உட்காந்து புக் எடுத்து படிங்கலாம் எழுதுங்க. ஏன்னா அவங்க தலை பெரிய தலைமா. ஸ்கூலுக்கு போகலாம் கூட ஹோம்ஒர்க் எது படின்னு சொல்லுவீங்களா? நாங்கள் போய் விளையாடுறதுக்கு தான் போகிறோம். ஆமாம் நாங்கள் போவோம். சொல்ற பச்சு கேட்கலாம் அடிதான் வாங்க போறீங்க பார்த்த நேரு. சரி முதல்ல சாப்பிடுங்க. கொடுத்தா தானே பாட்டி சாப்பிட முடியா? ஒரு தட்டு எடுத்து நான் சொன்னா தான் பண்ணிருக்கா தெரியல உள்ள. அத்தையா வெளியில ஃபோன் பேசினிருக்காங்க. ஃபோன் பேசினிருக்காளா? தட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு ஃபோன் பேசினால எந்நேரமும் ஃபோனே தான் திடீர்னு கிடக்குறாவ. இன்னும் 2 நாள் தான் கல்யாணம் முடிஞ்சவொன்னே அவங்க கூட அனுப்பிச்சு விட போறேன். அதுக்கப்புறம் நேரில் பேசிக்க போறேன். அப்புறம் என் வீட்டுக்கார ஃபோனில் பேச போறேன். எதுக்கு ஒரு அளவு இல்லையா? எந்நேரமும் ஃபோன் பேசினே இருந்தால் அந்த மனுஷன் எங்கேருந்து வேலை செய்யுது? இவகிட்ட பேசுறதுக்கே கரெக்டாக இருக்கும் பொழுது. அப்புறம் அவர் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்வார். சின்ன ஜெசுங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி சின்ன ஜெசுங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீ வந்து 2 குழந்தை பற்றி ஏற்ப மாட்டேதானே? கொஞ்சமாவது அறிவு ஒன்று இருக்குதா இல்லையா? என்ன தேப்ப பார்த்தாலும் அறிவு இருக்குதா இல்லையா கேட்டு வைக்கிங்க. நிறைய அறிவு இருக்குது. என்னப்பா ஆடி மாதம் பிறந்து எத்தனை நாள் ஆகுது? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கணும். போய் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதெல்லாம் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? போலாம் இப்போ தானே ஆடி மாதம் பிறந்திருக்குது. அது அப்படியே ஓடி போயிடும். இப்படிதான் பொழுது போனால் வேறு ஆடி மாதம்னா மழை வரும். காலையிலேயே போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனோமா, பொங்கல் வச்சோமா, சாமி கும்பிட்டோமா, வந்துன்னே இருக்கலாம். ஒரு வேலை முடிச்சு போயிடும்ல. அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத. என்ன பத்து தூங்கத்தையே ஒரு வேலையை வச்சுரு. அத்தா இதெல்லாம் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க அத்தை. அவர் ரிட்டர்ன் பண்ணால் தானே நான் போக முடியும். நானே போயிட முடியுமா? என்ன ஒரு வண்டி கிண்டி எதனா வச்சு தான் போக முடியும். எல்லாத்தையும் எதுவும் பார்த்தாவில்ல. நம்ம குலதெய்வம் இருக்கிற ஊரில் பஸ் கூட கிடையாது. எல்லா காட்டில் மேட்லேயும் பஸ் விட்டாங்க. அந்த ஊருக்கு இன்னும் பஸ் இல்லை. நம்ம சொந்த வண்டியை தான் எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்குது.
ஏன் பஸ் இல்லை உண்டை யாரும் சொன்னது? பஸ் இருக்குது, எல்லாம் டைமுக்கு இருக்குது பஸ். ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ போயிட்டு வந்துடும். அந்த டைமுக்கு மட்டும் போனோம்னு வச்சுக்கேன், பஸ்ல போயிட்டு பஸ்லேயே வந்துடலாம். ஆமாம், குழந்தை குட்டிங்களா இட்டிங்கன்னா அந்த பஸ் எத்தனை மணி வரைக்கும் வரும் சொல்லிட்டு ரோட்டில் நின்று நிற்பாங்களா? நம்ம எதனா ஒரு வண்டி புக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு வரலாம். இதுங்களாம் வச்சு ரோட்டில் நிற்க முடியாது, மானத்தை வாங்கிவிடுங்க. அதுவும் சரிதான். சரி அண்ட சொல்லி எதனா ஒரு சின்ன வண்டியை பிடிக்க சொல்லு, போயிட்டு வந்துடலாம். இப்படியே விட்டுன்னு வச்சுக்கேன், ஆடி மாதம் முடிஞ்சு போயிடும். நானும் ஆடெல்லாம் பேச மாட்டேன், நைட்டுக்கு வர வரல ஆடு நீங்களே சொல்லுங்க. ஆமாம், அப்படியே சண்டை போட்டால் புருஷன்கிட்ட பேசவே மாட்டேன், அப்படியே நடிப்பா. சஞ்சு வாடி நம்ம போய் விளையாட்டுக்கு போலாம். ஏய் சாப்பிடுங்க, சாப்பிடாம போய் எங்க விளையாட்டுக்கு போறீங்க? வெச்சு கொடுத்து சாப்பிட முடியாது, நீங்க என்ன போய் பேசினே இருக்கீங்க. தட்டு எடுத்து நான் சொன்ன எடுத்து வரமா பண்ணி தெரியல. மா இந்தாங்கம்மா தட்டு. இந்த எவ்வளோ ஃபோன் பேசினு இருப்பேன். சாப்பிடு வா. மா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குமா, நான் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் குடிச்சேன் போதும் எனக்கு அதுவே. இந்த பூரி 2 பூரி சாப்பிட்றீ, வாந்திலாம் வராது? ஆஹா எனக்கு பயமா இருக்குமா, வாந்தி வரும் வேணாம். சொன்னா கேட்க மாட்டேன் நீ. அத்தை அதான் ஜூஸ் குடிச்சேன்னு சொல்றல, விடுங்க போதும் அதுவே. உங்க அக்கா ஆசாசியா செஞ்சு கொடுத்துருக்கா வசந்திக்கு கொடுக்க சொல்லி, அவன் வேணான்னு சொல்றா. நீங்க சாப்பிடுங்கம்மா. இந்த தட்டு பாட்டிட்டு கொடு. ஃபோன் அடிக்குது. சரிம்மா நீங்க சாப்பிடுங்க. பாத்தியா ஃபோன் அடிக்குது, திரும்ப ஃபோன் பேசுறது தான் ஓடி இருக்கா சாப்பிடாம கூட. அத்தா அவளுக்கு தான் வாங்கி வர மாதிரி இருக்கு, வேணாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க சாப்பிடுங்க. அது எனக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டு செஞ்சு கொடுங்க. ஆமா புளிப்பா தான் இருந்தால் செஞ்சு கொடுக்கணும். அங்கே தட்டு கூட அண்ணா கிட்ட அண்ணா வச்சு தரேன் உங்களுக்கு. இவங்க என்ன மம்மனா வச்சுக்க வேலைக்கு ஆகாது. இந்த வச்சு கொடுங்க. செஞ்சு உங்களுக்கு 5 பூரி போதுமா? இன்னும் 2 வேணே. இது உனக்கு அதிகம் டி, முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிக்கோ. பெரியம்மா நிறைய பூரி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி கொடு. நீ சாப்பிடுங்க சீக்கிரமா, நம்ம போய் விளையாடலாம். சீக்கிரமா சாப்பிட்டு நமக்கு வந்த இதை பத்தியா நம்மளே வச்சு நம்மளே சாப்பிட வேண்டியது. இன்னும் கொஞ்சம் போச்சு வச்சு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டி அம்மா கூட சேர்ந்துட்டாங்க. சரி நீ சாப்பிடு. பூரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுல பெரியம்மா செஞ்சு கொடுத்ததால நல்லா இருக்கு. அம்மா செஞ்சதா நல்லாவே இருந்திருக்காதுல்ல? ஆமா இது அவங்க மாமியார் ஒரு வார்த்தையாக ஃபோன் பண்ணி கேட்டு தடித சாப்பிட்டியா கொண்டியா எப்படி இருக்க மாத்திரை போட்டியா இதெல்லாம் கிடைச்சா. இவ தான் சும்மா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்க மாமியார் கிட்ட பேசினுக்கா. இவ்வளோ நீ இதெல்லாம் கேட்க மாட்டேதுமே. ஐயோ நான் போய் இதை போய் கேட்கறது, நான் போய் கேட்டு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிட்டேன், குடும்பம் என்ன தெரிஞ்சு போச்சு நீ என்ன சொல்றதுக்கா? நானும் அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்கறதா நீங்கள் கேட்டுக்குங்க. எல்லாருமே இதுக்கு ஃபோன் பேசினுக்கேன்னு. அவளுக்கு புருஷனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, மாமியார் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அப்படியே சுருக்குன்னு கோவம் வருது அவளுக்கு. எல்லா பொண்ணுக்கும் அப்படி தான். மாமியார் பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் கோவம் வரதான் செய்யும், புருஷனை பற்றி ஒரு வார்த்தை கோவம் தான் செய்யும். ஆனால் உனக்கு அப்படி இருக்காது. மாமியார் பற்றி யார் எது சொன்னாலும் நல்லா குழுக்குழு தானே இருக்கும். அதேமாதிரி புருஷனை திட்டு தான் இன்னும் குழுக்குழுன்னு இருக்கும். கிளம்பி என்ன சும்மா இருக்கு நம்ம கதை வச்சு எனக்கு. பூரி ஆறுது பேர் சாப்பிடுங்க. சதீஷ் 2 பூரி போதுமா உனக்கு? நாங்கள் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ஐயோ பசங்க வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. சரி சத்தம் இல்லாமல் சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன்னு. அத்தை மதியம் சாப்பாடு வசந்திக்கு என்ன வேணும் கேட்டு ரெடி பண்ணுங்க. சும்மா என்ன எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. இனி உங்க அக்கா வேற பூ எடுத்து வந்துடுறேன் சொல்லிருக்காங்க, அப்படியே கட்ட முடியாது வேற. ஆரம்பத்திலே சொன்னேன் நான், உங்களுக்கு வேலை இருக்குது சமைக்கிற வேலை இருக்குது, அந்த வேலையை பாருங்க, பூலாம் கட்டி தர முடியாது சொல்லுங்க. நீங்க தானே எடுத்துன்னு வாமா நான் கட்டித்தரேன், நான் எடுத்து கட்டித்தரேன் சொல்லிட்டு சொன்னீங்க. எடுத்து வந்து கொடுப்பாங்க. பூ கட்டுவீங்களா இல்லை சமையல் செய்வீங்களோ உங்க இஷ்டம். இப்படின்னா போங்க. இவன் அப்படி சொல்றா. இந்த வசந்தி சும்மா தானே இருக்கிற வீட்டில் அவளை கட்ட சொல்லலாம். நம்ம சமையல் வர போய் பார்க்கலாம். ஆமா அவ தான் கட்டி தருவா. உங்களுக்கு வாந்தி வந்து மயக்க வந்து போய் படுத்துக்கு போறேன். நீங்க தான் மாட்டினீங்க. நீங்க தானே சரிம்மா நான் கட்டி தரமா சொன்னீங்க. கட்டி கொடுங்க. நம்ம பூ கட்டி நம்ம தள்ள வச்சுக்கின்னு கல்யாணத்தில் ஆட்டின்னு சுற்றி வர மாதிரி பேசுனுக்கா. இல்லை நீங்கள் தாண்டி வச்சுக்க போறீங்க. நான் மூக்கால் வரைக்கும் வேலை செய்யணும்னா அந்த பொண்ணு பெரிய பொண்ணே பாவம். எல்லாருக்கும் பூ வேணும் கொடுத்துருக்குறா. வேற கொஞ்சம் வச்சு வரட்டும் சொல்லிட்டு அதை கட்டி உங்க தலையில வச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா கடையில் தர போறாங்க. பூவை 1 மணி 2 மணி அதை விட்டுட்டு முது வலிக்க உட்காந்து கட்டி இருப்பாங்க. இதெல்லாம் குடும்பம் நடத்துற பொம்பளையும் அதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா கடையில் தருவாங்களாம். மூஞ்சி மொக்கரை கட்டி பண்ணல. இதெல்லாம் வந்து மருமகன் நானும் வச்சு குடும்பம் நடத்தி நடக்காம 2 பேரும் பத்தியா சண்டை போட்டுனே இருக்காங்க. எங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு விடுறாங்களா? மாமியார் மருமகனா அப்படிதான் இருப்பாங்க. நீ சாப்பிட்டு கம்முன்னு. அப்போ அந்த ஒன்று அம்மாவையும் பாட்டியும் சொல்லி கொடுக்கணும். 2 பேரும் சண்டை போட்டுனே இருக்காங்க சொல்லிட்டு. அப்பா வாட்ட நைட்டுக்கு சொல்லலாம். அத்தை நைட்டுக்கு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் வந்துறீங்களா இல்லை காலையில் கல்யாணத்துக்கு வரீங்களா? நீ எப்படி போற? நான் சாயங்காலம் 4 மணிக்கு வேன் வருதான். நான் அந்த வேன்ல ஏறி போயிடுவேன். போயிட்டு ரிசப்ஷன் பார்த்துட்டு காலையில் கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேன்ல வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்க எப்படியா? என்னைய வேன் தான் போதே வேன்ல ஏறியும் நாங்களும் வரப்போம். உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சாயங்காலமே 4 மணிக்கு நானும் வந்துடுறேன். வசந்தி அப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன். போய் ரிசப்ஷன் பார்த்து கல்யாணம் பார்த்துட்டு மறுநாள் வேன்ல வரப்போறோம். என்னப்பா வசந்தி வேற தலை சுத்துது மயக்கம் வருது வாந்தி வருதுன்னு சொல்லி இருக்கிறா. அவளை கூப்பிட்டுங்க அங்கே சுற்றி இருக்க போறீங்களா? என்ன பண்றீங்கன்னா காலையில் நான் ஆட்டோ ஒன்றா புக் பண்ணி தரேன். என்ன ஆட்டோவில் புக் பண்ணி தரேன். ஆட்டோவில் வந்துருங்க நீங்களும் வசந்தியும். இல்லைன்னா உங்கள் பிள்ளை கூட வந்துடுறீங்களா வண்டியில்? வேணாம் ஆட்டோவை புக் பண்ணி 200 ரூபா தானே கேட்பேன். வரும்போது கூட வேனில் வந்துக்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான். வசந்தி வந்து முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டிங்கன்னா அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும். காலையில் கல்யாணத்துக்கு மட்டும் வந்தால் போதும். காலையில் 6-7 முகூர்த்தா 6-7 அப்படின்னா கொஞ்சம் 5 ரெடியாக இருங்க. ஆட்டோ வரும் அதில் ஏறி வந்துருங்க 2 பேரும். சரி இது நல்லா போச்சு. அப்போ நீங்கள் மட்டும் கிளம்புறீங்களா? ஆமாம் சரி பசங்களாம் எடுத்துங்க நான் கிளம்புறேன் வேன்லையே. அவர் அப்படியே வேலையிலேருந்து வராரோ இல்லை காலையில் வராரோ அவர் இஷ்டம். சரி மண்டபத்தில் பசங்களாம் பத்திரமா பார்த்துக்கோ. அதுக்கு மாதிரி இங்கே ஓடுங்க. பாதி யாரும் கட்டின்னு போய் போகிறாங்க. நம்மளுக்கு கட்டின்னு போயிடறாங்க. ஆமாம் இதுங்களே அறந்த வளங்க இதுங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு தான் அவரை வர சொல்லலான்னு பார்க்குறேன். ஆனால் நான் பேச மாட்டேன். அத்தை நீங்கள் வேணா ஃபோன் பண்ணி அவர் சீக்கிரமாக சொல்லிட்டு எங்கள் கூட வர சொல்லுங்க அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்கு. என்னாலலாம் இதுங்களை பிடிக்க முடியாது. அவர் தான் ஒருத்தர் தூக்கி வச்சுப்பாரு ஒருத்தர் கையை பிடிச்சிப்பாரு. ஆமாம் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. சரி ஃபோன் பண்ணுறேன் வர சொல்கிறேன். அவன் வேலை இருக்குன்னு எதுவும் சொல்கிறேன்னு தெரியல. அத்தை அவர் வரும்போது ஒரு ஐப்ரோ பென்சில் மட்டும் வேணா சொல்லுங்க. அத்தை ஐப்ரோ பென்சில் மட்டும் வாங்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏண்டி அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொன்னால் திட்டு வாண்டியே. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரு. பேசுங்க
இவளுக்கு ஐப்ரோ பென்சில் வேணா இவ தான் ஃபோன் பண்ணி சொல்லணும், என்ன சொல்றல. சரி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா விடுங்க, நானே ஃபோன் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. இப்போ எடுத்த பத்தி இதான் நல்ல முடிவு. நீயே ஃபோன் பண்ணி அவனை சீக்கிரமா வர சொல்லு. ஐப்ரோ பென்சில் கிஃப்ட் நான் வேணுமோ எல்லாத்தையும் வேணா சொல்லு. இப்போ நான் தச்சுட்டேன் பஸ் சாமி, இவகிட்டயும் அவங்ககிட்டயும் மாட்டிக்கின நடுவில் போராட்டம். சரி நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். இவளுக்கு வேணும்னா பேசுவா, இல்லைன்னா பேச மாட்டேன்.